பொன்னர் சங்கர் வீரப்பூர் படுகளத்தில் இறந்த செய்தி கேட்டு வளநாட்டுக்கோட்டையை எரித்த தங்காள். அண்ணன்மாரை காண படுகளம் நோக்கி செல்லும் பொழுது பாறையின் மீது அமர்ந்து மண்டியிட்ட அழுத இடம். வரலாற்று சிறப்புமிக்க பல தகவல்கள் இந்த காணொளியில். பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கான காணொலியில் எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னர் சங்கர் வரலாற்றில் கிளிப்பிடிக்கிறதுக்காக அண்ணன்மார் வீரப்பூர் நோக்கி போயிடுவாங்க. அங்கே போய் இறந்துருவாங்க. இறந்த செய்தி கேட்ட தங்காள் தன் ஆண்ட வளநாடு கோட்டையை முழுவதுமாக எரிச்சிட்டு அங்கேருந்து டேரெக்டாக வீரப்பூர் நோக்கி அவங்க அண்ணன்மாரை பார்க்குறதுக்காக வருவாங்க. வர வழியில் களைப்பாடுறதுக்காக இந்த உசிலை ஊரணி, இந்த இடம் உசிலை ஊரணின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் பக்கத்தில் அமர்ந்து தன் அண்ணன்மார்களை எப்படி பார்க்க போகிறோம், எப்படி மீட்டு கொண்டு வர போகிறோம்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் பெரும் துயரத்தெல்லாம் நினச்சி பார்த்து அழுது புலம்புன இடம் இங்கே இருக்குது. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பாறை மீது அமர்ந்து அவங்க மண்டிட்டு முட்டி போட்டு தன் ரெண்டு கைகளை விரித்து அண்ணன்மாரை நினச்சி அழுவாங்க. ஸோ அந்த இடம் அப்படியே இன்னும் இருக்குது. பழமை மாறாமல் அவங்க மண்டி போட்ட இடம், அந்த மண்டி போட்ட தழும்பு எல்லாமே இன்னமும் இருக்குது. இந்த உசிலை ஊரணிங்கிற இடத்துல தான் அந்த இது அமைஞ்சிருக்கு. இந்த குளத்தை ஒட்டி தான் அந்த பாறை கற்கள் மீது அமர்ந்த ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த காணொலியில் தொடர்ந்து இப்போ அடுத்த அந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா பொன்னர் சங்கர் இவங்க குதிரையில் இருப்பாங்க. பக்கத்தில் சாம்புகன் மாடில் வச்சுருப்பாங்க. அந்த பொன்னர் சங்கர் வரலாற்றில் எல்லாருக்குமே இங்கே சிலையை வச்சுருக்கிறாங்க. பெரியகாண்டி அம்மன், அதே போல் கன்னிமார், 5 தலை நாகம், தங்காள், சங்கர், பொன்னர் மற்றும் அத்தை பிள்ளையத்தான், அருமை பெருமாள் மற்றும் மாயவர், இவங்க அனைவருக்குமே இங்கே சிலையை அமைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடமா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியறதில்ல. டேரெக்டாக வளநாடு போகிறாங்க. வளநாட்டிலேருந்து நேராக வீரப்பூர் போயிட்டு அவங்க அடுத்து செலாண்டியம்மன் இந்த மாதிரி கோயில்களை நோக்கி போயிடுறாங்க. இது மாதிரி நிறைய அவங்களுடைய பொன்னர் சங்கர் வரலாற்றில் குட்டி குட்டியாக பார்க்க போனோம்னா நிறைய இடங்கள் இருக்குது. அவங்க வந்த இடம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு காட்சி பார்த்திங்கன்னா, நம்ம வீரப்பூர் வேடபுரி அப்போ சாம்புகன் காலை வாகனத்தில் முன்னாடி போகிறாங்க பார்த்திங்கன்னா, போர் சூழலில். ஸோ அவங்களுக்கும் இங்கே சிலையை அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி பார்த்திங்கன்னா, தங்காள் அவங்களுக்கு சிலை அமைச்சிருக்கிறாங்க. அவங்க அவங்க கண்ணில் கண்ணீர் தண்ணி பெருகி தன் அண்ணன்மார்களை எப்படி மீட்டு கொண்டு வர போகிறோம்னு நினச்சி அவங்க அழுத இடம். இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கால் அச்சு இந்த பாறை மீது அமர்ந்து தான் தங்காள் அழுது புலம்பின இடம். ஏன்னா அந்த காலத்தில் பாறைகள் நிறைந்த பகுதிகளில் இந்த இடம் இருந்தனால, ஸோ பாறை மீது அமர்ந்து தங்காள் அழுது புலம்பின இடம் இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு இது மாறிடக்கூடாது, வரலாறு யாருக்கும் தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னமும் இங்கே கோவில்கள் சிலைகள் வச்சு தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போது உங்களுக்காக நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வீடியோ காணொலியை எடுத்து நம்ம பதிவிட்டுருக்குறோம். ஸோ இந்த காணொலி கண்டிப்பாக எல்லாருக்கும் பயன்பெறும் வகையில் இந்த காணொலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்மளுடைய புதுசாக வந்திருக்க சொந்தங்கள் பார்க்குறவங்க நம்மளுடைய காணொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மணப்பாறை விழாங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் பதிவிட்டுக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். பொன்னர் சங்கர் வரலாற்றில் உள்ள புது இடங்களெல்லாம் நம்ம ஆராய்ந்து அந்த இடங்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணி நம்ம காணொலியாக பதிவிட்டுட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த காணொலியில் இல்லாமல் இன்னும் சிறப்பு வாய்ந்த கோவில்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பதிவிட போகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய நேரம் ஒரு பயன்பெறும் வகையில் உங்களுக்கு ஒரு இந்த சேனல் அமையுங்கிறத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அடுத்து ஒரு சிறப்பான ஒரு காணொலியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.